Now let's look at the paper 2 of Uva province paper 2019. இப்போ paper 2ல என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு நாங்க ஒருக்கா பாப்போம். 2 மணித்தியால paper. First we'll look at test 9. We need to choose the most appropriate word and write it in the blank. Test 10 is another fill in the blanks and we have to choose the most suitable word and write it as well. Test 11 again we need to select the most appropriate word. It's a combination of different kinds of words. நிறைய கலவையான சொற்கள் இருக்கு. அதையும் நாங்க ஒவ்வொன்றா பொருத்தமான வார்த்தைகளை எடுத்து நாங்க எழுதணும். Test 12 is a grammar test. We need to write these direct speech into reported speech. Test 13 is where we need to divide the information into the correct columns. Test 14 is a writing activity. Test 14ல வந்து நாங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ஸ்லயும் நாங்க எது எங்களுக்கு மிக பொருத்தமா நாங்க நிறைய நல்லா எழுத முடியுமோ அதை நாங்க செலக்ட் பண்ணி நாங்க எழுதணும். Test 15 is a reading comprehension where we need to read the comprehension and answer the questions asked. So these are the questions and we need to answer these questions based on the comprehension passage. Test 16 is this writing topic and we need to select our favorite topic and write an essay appropriately. Now let's start by answering test 9. Select a word from the box which has a similar meaning to the word or phrase given within brackets and write it in the space provided. There are two extra words. இப்போ நாங்க என்ன செய்யணும்? இந்த bracketsல வந்து நீங்க என்ன வார்த்தையை செலக்ட் பண்ணணும்ன்றதுக்கான க்ளூ இருக்கு. அதாவது அதுல அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வைத்து தான் நீங்க வந்து வேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். முதல்ல நாங்க வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், ரெண்டு எக்ஸ்ட்ரா வார்த்தையும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். ஹிஸ்டாரிக்கல், ரிச்சுவல்ஸ், ஐலண்ட், சுவனியர்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜுவல்லரி. இப்போ நாங்கள் ஒரு பிளாங்காக ஃபில் பண்ணுவோம். தும்பர மேட்ஸ் blank objects that are worn for beauty. நாங்கள் அழகுக்காக எதை வந்து எந்த மாதிரியான பொருட்களை நாங்கள் அணிவோம்? ஜுவல்லரி. Rattan baskets etc. are other traditional products that show our traditional arts and crafts. இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து எங்களோட பாரம்பரிய பொருட்களை வந்து எங்களோட பாரம்பரிய கலையை வந்து காமிக்கிற ஒரு சில பொருட்கள். Some blank skill in working with the hands. கைவேலை செய்த தெரிந்தவர்கள். அப்போ some handicrafts are limited to certain areas in the blank. A mass of land surrounded by water. A mass of land surrounded by water is an island. இல்லையா? நான் நாலு பக்கமும் எங்களை தண்ணீர் தான் சூழ்ந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த வசனத்தை திருப்பி இருக்கா வாசிப்போம். Some handicrafts are limited to certain areas in the island. ஏன் எங்களோட தீவுக்குரியதா மட்டும் அந்த ஒரு சில கைவேலைகள் இருக்கு? It is because of the availability of the special material used and other blank belonging to the past. பழைய அப்படின்றத நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் எங்களோட நாட்டுக்கு மட்டும் உரித்தானதாக இருக்கு? ஏன்னா அதுக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் வந்து எங்களோட நாட்டுக்கே உரித்தானதாக இருக்கலாம், அல்லது அந்த பொருள் செய்கிற அந்த கலை வடிவம் வந்து இலங்கைக்கு உரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கலையாக இருக்கும். Most brassware is used as decorative ornaments. பொதுவாக எங்களோட பிராஸ் ஆல செய்யப்பட்ட ornaments வந்து அழகு சாதனமாக தான் இருக்கு. These are very popular as gifts and souvenirs.
objects that recall certain things or persons. Pilimatalawa is a place famous for brass work. நாங்கள் ஏன் வந்து சுவனியர் கொடுப்போம்? அதாவது எங்களை சுவனியர் ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்குரிய ஒரு பொருளை வந்து நாங்கள் வாங்க பார்ப்போம். அது கலை வடிவமாக இருக்கலாம், அல்லது ஒரு கீட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர நேரம் வழக்கமாக இலங்கைக்கே உரித்தான ஒரு சில பொருட்களை வாங்கி கொண்டு போவாங்க. ஏன்னா ஞாபகார்த்தத்துக்காக. அதுதான் நாங்கள் சுவனியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 10. Underline the most suitable word within brackets. மிக பொருத்தமான வார்த்தையை நாங்கள் கோடிட்டு காட்டணும். Advertising என்னன்னு தெரியும் தானே? விளம்பரம். Has become a highly specialized, specially art in modern times. இந்த நவீன உலகத்தில் வந்து விளம்பரப்படுத்துதல்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கலை வடிவமாக மாறியிருக்கு. இதுக்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ்ட் என்று தான் எழுதணும். In the modern business world, supply is usually much highest than demand. அதாவது supply கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கு. அதற்கான டிமாண்ட் வந்து ஒரு நேரத்தில் குறைவாகவும் இருக்கும். So the consumer has to choose between different brands. அதான் நிறைய எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால எங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் எங்களை வந்து அட்வர்டைஸிங்கிற வேலையை என்ன விளம்பரப்படுத்துறதுன்ற வேலையை வந்து இந்த பிராண்ட் மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க இல்லையா? அப்போ நாங்களும் இதுதான் நல்ல போல் இருக்குன்ட்டு போய் வாங்குவோம். அப்போ நாங்கள் நிறைய சாய்ஸ் இருக்கிற மத்தியில் ரொம்பவே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை பார்த்தா அதை நாங்கள் போய் வாங்குவோம். அதனால தான் அட்வர்டைஸிங்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கலை வடிவமாக மாறியிருக்கு. The manufactured உற்பத்தியாளர் என்றா manufacturer. The manufacturer tries to persuade the customer to buy his particular brand. ஒரு பொருளுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய பேர் அதே பொருளை வந்து தயாரிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய வித்தியாசங்களும் இருக்கும். தரம், விலை, இதில் வித்தியாசம் இருக்கும். நாங்கள் விளம்பரத்தை பார்த்து தான் பொதுவாக போய் இது நல்ல பொருள் போல் இருக்குன்னு, இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட் போல் இருக்குன்னு போய் வாங்குவோம் இல்லையா? அதனால தான் அட்வர்டைஸிங் வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக மாறியிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அட்வர்டைஸ்மெண்ட், advertising. This is called advertising. இதுதான் விளம்பரப்படுத்துதல். He repeats about the product during the commercial breaks. நாங்களுக்கு விளம்பர இடைவெளியில் நேரம் தான் நாங்கள் இதுகளை தொலைக்காட்சியில் பார்ப்போம். We buy a particular product because we think it is the best. அந்த விளம்பரத்தை பார்த்து இதுதான் ரொம்பவே சிறப்பானதுன்னு நினச்சி கொண்டு நாங்கள் வாங்குகிறோம். இதுக்கும் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Fill in the blanks with the words given within the box. There are 3 extra words. 3 மேலதிகமான வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வார்த்தைகளை முதல்ல வாசித்து பார்ப்போம். The, on, in, there, Europe, us, country, cause, that, also, do, have, all, parts, staple, prevent, and. Conjunctions இருக்குது, prepositions இருக்குது, வேறு வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது, எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. In most parts of the world, people eat a lot of food that grow well in the area where they live. பொதுவாக உலகத்தில் வந்து அந்தந்த இடத்துக்குள்ள எந்த பயிர் வந்து மிகவும் அதிகமாக மிகவும் சுலபமாக விளையுதோ அதைத்தான் மக்கள் வந்து பொதுவாக சாப்பிடுவாங்க இல்லையா? பொதுவாக சாப்பிட்றது அதுதான். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அரிசி தான் நல்ல விளைச்சலுங்கிறனால எங்களோட சோறு வந்து அரிசி சாப்பாடு வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. The blank food of people are different from blank to country. The staple food என்ன? மிக அடிப்படையான ஒரு உணவு. The staple food of people are different from country to country. நாட்டுக்கு நாடு அது வேறுபடும். Some countries are self-sufficient in blank food. ஒரு சில நாடுகள் வந்து அவர்களது முக்கியமான அடிப்படை உணவில் வந்து அவர்கள் வந்து சுய
அவங்க வந்து வேறு நாடுகளை தங்கி இல்லை, அவங்க வந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நாட்டில் உற்பத்தியிலே அவங்க வந்து அவங்களால அவங்களோட மக்களை வந்து உணவளிக்க முடியும். அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? செல்ஃப் சஃபிஷியன்சி என்று சொல்வோம். Some countries are self-sufficient in their food. அவர்களுடைய and do not import food from other countries. Rice is a staple food of people in. இப்போ நான் முதலே சொன்னேன், ரைஸ் அரிசி சோறு தான் வந்து நிறைய மக்களிடம் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் ஆஃப் பீப்புள் இன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஏன்னா இந்தியாவில் வந்து எல்லாரும் அரிசி சாப்பாடு தான் முக்கியமாக சாப்பிட்றது இல்லை. இடத்துக்கு இடம், இந்தியா மிகப்பெரிய நாடுன்றனால ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உணவு உண்பார்கள். ஆனால் அரிசி வந்து மிக முக்கியமான உணவாகவும் இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சதர்ன் சைனா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இப்போ இந்த மாதிரி இடங்களில் வந்து அரிசி சாப்பாடு வந்து மிக முக்கியமாக இருக்குது. பிளாங்க் நார்தர்ன் சைனா பீப்புள் ஈட் நூடுல்ஸ் அண்ட் ஸ்டீம்டு பீன்ஸ். இங்கே நாங்கள் என்ன எழுதணும்? ஈஸ்ட் ஏஷியா அண்ட் நார்தர்ன் சைனா பீப்புள் ஈட் அதாவது வட சீனா மக்கள் வந்து என்ன சாப்பிட்றாங்க? நூடுல்ஸும் ஸ்டீம்டு பீன்ஸ், அதாவது அவித்த பீன்ஸும் சாப்பிட்றாங்க. பீப்புள் இன் பிளாங்க் ஈட் ஃபுட் மேட் ஆஃப் வீட் அண்ட் பொட்டேட்டோஸ். கோதுமையும் கிழங்கும் யார் அதிகமாக சாப்பிட்றா? யூரோப்பில் இருக்கிற மக்கள் தான். இப்போ நாங்கள் எழுதினதை ஒருக்கா கட் பண்ணுவோம். Whatever blank food you may consume, it is necessary to blank a balanced diet. Whatever the food you may consume, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் it is necessary to have a balanced diet. அதாவது ஒரு சமச்சீர் உணவு, என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சமச்சீர் உணவாக சாப்பிடணும். A balanced diet is one blank has all the nutrients. ஒரு சமச்சீர் உணவுன்றது என்ன? எல்லா ஊட்டச்சத்தும் நிறைந்த சாப்பாடு. அப்போ நாங்கள் diet is one that has all the nutrients, carbohydrates, portions, fats, vitamins and minerals. அண்ட் ஆல்சோ மினரல்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம். என்னென்னா நாங்கள் ஏற்கனவே அண்ட் பாவிச்சோம், ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் அண்ட் சொல்லாமல் நாங்கள் பாவிக்க முடியாதுன்றனால நாங்கள் அண்ட் ஆல்சோன்னு எழுதலாம். அண்ட் ஆல்சோ மினரல்ஸ். த நியூட்ரியன்ஸ் ஹெல்ப் பாடி க்ரோத் அண்ட் நாங்கள் ஊட்டச்சத்து உணவு சாப்பிட்டா எங்களோட உடல் வளர்ச்சி அடையும். அதே நேரம் அண்ட் ஆல்சோ கிவ் பிளாங்க் எனர்ஜி ஃபார் ஆர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதே நேரம் எங்களுக்கு வந்து அண்ட் ஆல்சோ கிவ் ஆஸ், எங்களுக்கு வந்து என்ன, எங்களுக்கு நாளார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கான சக்தியையும் கொடுக்குது. when people blank not get enough nutrients, when people do not get, people வந்து ப்ளூரல்ன்றனால நாங்கள் do not get என்று எழுதணும். do not get enough nutrients, they tend to get blank sort of sicknesses. அதாவது எங்களுக்கு ஒழுங்கான ஊட்டச்சத்து உணவு இல்லாட்டி எங்களுக்கு எல்லா விதமான all sort of sicknesses, எல்லா விதமான நோய்களும் எங்களுக்கு வரும். and deficiencies, குறைபாடுகளும் வரும். excess eating may cause heart diseases and diabetes. அதே நேரம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது இதய கோளாறுகளும் நீரிழிவு நோயையும் கொண்டு வரும். people must have a good balanced meal and enough exercise to prevent sickness. prevent sicknesses. அதாவது நாங்கள் ஒழுங்கான சமச்சீர் உணவும் தொடர்ந்து நாங்கள் வந்து எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியும் செய்தால் எங்களுக்கு வந்து நோய்களை நாங்கள் தவிர்க்கலாம். Now let's look at test 12. A group of students of grade 11 went to see an arts and crafts exhibition. Their ideas are given below. எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அவங்க என்ன கதைச்சாங்கன்ற, என்னெல்லாம் அவங்க சொன்னாங்கன்ற வசனங்கள் இருக்குது.
Now write them in reported speech as given in the example. இப்போ இதை நாங்கள் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் நாங்கள் எழுதணும். இன்டிரெக்ட் ஸ்பீச் எழுதுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ன்னா நாங்கள் வந்து என்ன எல்லாம் மாற்றணும்? முதலாவது நாங்கள் டென்சஸ். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஆனால் பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு குயிக்கான ஒரு ரிவிஷன் ஒன்று தரேன். இப்போ டென்சஸை பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து என்னவா மாறும்? ப்ரெசண்ட்டில் இருக்கிற டயலாக் ப்ரெசண்ட் வந்து பாஸ்ட்டுக்கு மாறும். பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு காலமும் உங்களோட இன்டிரெக்ட் ஸ்பீச் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க முடியாது. அதே நேரம் உங்களோட இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்து ஒரு கொஷனை நீங்கள் இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக மாற்றுற நேரம், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுற நேரம், அது கொஷன் ஃபார்ம்லேயே இருக்கக்கூடாது. அந்த கொஷனை நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு என்ன மாறும்? ப்ரோனவுன்ஸ், அதாவது யார் சொல்கிறாங்கன்றதை வைத்து ஹீ ஷீ அந்த மாதிரி இதுகள் எல்லாம் மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம் மோடல்ஸ். மோடல் வேர்ப்ஸும் கேன் வந்து குட்டா மாறும், வில் வந்து வுட்டா மாறும். கடைசியாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். டைம், பிளேஸ், நேரம், எஸ்டர்டேன்றது மாறும், பிளேஸ் திஸ் தட் என்று சொல்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மாற்றி எழுதணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸுக்கு தான் நல்ல உதாரணம் இது. டுடே என்று வந்துச்சுன்னா நாங்கள் இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதணும்? தட் டே, டுமாரோ த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோவிங் டே, எஸ்டர்டே த டே பிஃபோர், த ப்ரீவியஸ் டே, நவ் தென் அட் தட் மோமெண்ட். ஞாபகம் இருக்கட்டும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து எப்பயுமே கடந்த காலம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஆளோட வார்த்தையை திருப்பி சொல்கிற நேரம் அந்த விஷயம் வந்து நடந்து முடிந்ததாக இருக்கும். எப்பயுமே அப்படித்தான். அதனால தான் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் இல்லாட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இன் 5 minutes டைம், 5 minutes லேட்டர், ஹியர் தேர். இப்போ உங்களுக்கு தெரியும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஹியர் தேர், டைம் வந்து எப்படியெல்லாம் மாறுதுன்னு. இதுவும் முக்கியமான விஷயம். questions with a question word. question wordல வர questions வந்து நாங்கள் எப்படி மாற்றி எழுதலாம்? In what, where, why, who, when or how questions, we use the question word to report the question. What time does the train leave? He asked me what time the train left. அப்போ நாங்கள் இந்த what என்ற வேர்டை வச்சு தான் நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை ஆரம்பிப்போம். what time does வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றனால நாங்கள் இங்கே what time the train leave வந்து லெஃப்டாக மாறும். இப்போ இதில் வந்து he asked me what time the train left. இது வந்து ஒரு கொஷன் ஃபார்மில் இல்லை, நாங்கள் வந்து கொஷனை வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு மாற்றியிருக்கோம். எப்படி? அந்த கொஷன் வேர்டை வைத்தே மாற்றியிருக்கோம். ஆஃபர்ஸ், ரிக்வெஸ்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஆஃபர்ஸ் ஒரு கோரிக்கையாக இருக்கலாம், விண்ணப்பமாக இருக்கலாம், ஒரு சஜஷன்ஸ் ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதை எப்படி மாற்றலாம்? இஃப் த கொஷன் இஸ் மேக்கிங் அன் ஆஃபர், request or suggestion, we can use a specific verb pattern instead. For example, offer plus infinitive, ask plus infinitive or suggest plus ing. அதாவது ஒரு ஆஃபர் வந்து ஒரு கேள்வியாக இருந்தால், ரிக்வெஸ்ட் வந்து கேள்வியாக இருந்தால், சஜஷன் கேள்வியாக இருந்தால் என்ன செய்யலாம்? ஆஃபருக்கும் ரிக்வெஸ்ட்டுக்கும் இன்ஃபினிட்டிவ் வேர்ப் பாவிக்கணும், சஜஷனுக்கு நாங்கள் ப்ளஸ் ing கண்டினியூஸ் வேர்பாக மாற்றணும். would you like me to help you? அது ஒரு ஆஃபர். he offered to help me. அப்போ நாங்கள் இங்கே வந்து would you like me to help you? அப்போ இது வந்து ஒரு ஆஃபர், அதனால நாங்கள் offered என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் இந்த கேள்வியை வந்து வசனமாக மாற்றணும். why don't we check with Joel? இது ஒரு சஜஷன். she suggested checking with Joel. அப்போ suggested என்ற சஜஷன்ஸ்க்கு வந்து எப்பயுமே ing நாங்கள் பாவிக்கணும்ன்றனால she suggested checking. செக் வந்து செக்கிங்காக மாறும். நாங்கள் இப்போ இந்த வசனங்களை கரெக்டாக மாற்றி எழுத பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களோட டிரெக்ட் ஸ்பீச் என்னென்னு வாசிப்போம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸிபிஷன். அதை பார்த்துட்டு
ரொம்பவே அழகான ஒரு எக்ஸிபிஷன் சொல்கிறார். ஹூ ஆர்கனைஸ்ட் இட்? யார் அதை ஒழுங்கு செய்தான்னு ஷெரன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஐ லவ் த பெயிண்டிங்ஸ் மோஸ்ட். எனக்கு மிகவும் பிடிச்சது வந்து அந்த பெயிண்டிங்ஸ் தான்னு சுனில் சொல்கிறார். அவர் டீச்சர் பாட் அ ஹேண்ட்லூம் சாரி செட் த கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எங்களோட டீச்சர் வந்து ஒரு கைவேலை, அதாவது ஹேண்ட்லூம் சாரின்னா கையாலேயே நெய்கிற சாரி, அப்போ அதுபடி ஒரு சாரி ஒன்று வாங்கியிருக்காங்கண்டு. ஐ டென்ட் see any wood carvings. சனலி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து மர வேலைப்பாடுகள் எதுவும் பார்க்கல. shall we go there tomorrow again asks நிரஞ்சி. shall we go there, அவங்களும் இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ நாங்கள் இந்த டிரெக்ட் ஸ்பீச்சை தான் நாங்கள் இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றணும். முதலாவது உங்களுக்கு அவங்க செய்து காமிச்சிருக்காங்க. ரமேஷ் என்ன சொன்னார், இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸிபிஷன். ரமேஷ் said that it was a wonderful exhibition. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறி இருக்கு. இப்போ who organized it ன்னு கேட்டது யாரு, ஷெரன். ஸோ we can write Sharon asked, முதலாவது பேர் எழுதி Sharon asked who organized it. ஹூல கேள்வி ஆரம்பித்தா நாங்கள் ஹூவை வச்சே, அந்த கொஷன் வேர்டை வச்சே நாங்கள் வந்து அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றலாம். ஹூ ஆர்கனைஸ்ட் இட், அது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற டிரெக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அதனால நாங்கள் இங்கே என்ன எழுதலாம், ஷெரன் ஆஸ்ட் ஹூ ஹேட் organized that. It வந்து that ஆக மாறும். I love the paintings most says சுனில். இப்போ டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத வந்து நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே வைக்கலாம், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். ஐ லவ் த பெயிண்டிங்ஸ் மோஸ்ட் முதலாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நாங்கள் சுனில் said that he, I வந்து ஹீயா மாறும், ஏன்னா அவர் ஒரு பாய்ன்றனால. he loved the paintings the most. Our teacher bought a handloom sari said the girls. இப்போ நாங்கள் இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால நாங்கள் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். கேர்ள்ஸ் said that our என்ற ப்ரோனவுன் எப்படி மாறும், said that their teacher had bought. உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ண்டா had plus a handloom saree, அது அப்படியே வரும். அடுத்தது என்ன, I didn't see any wood carving said Sanali. இப்போ சனலி என்ன சொல்கிறாங்க, I didn't see, அப்போ அதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். சனலி said that I வந்து ஷீயா மாறும், ஏன்னா அவங்க ஒரு கேர்ள்ன்றனால. she hadn't seen, ஏன்னா I didn't see என்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து நாங்கள் had plus past participle. அப்போ சீட past participle என்ன, seen. that she hadn't seen any wood carvings. Shall we go there tomorrow again asked நிரஞ்சி. அப்போ shall we go there என்றது ஒரு சஜஷன், ஒரு அவங்க வந்து ஒரு கோரிக்கை என்று சொல்கிறத விட கோரிக்கை என்ற ஆஃபர் ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் இங்கே வந்து shall we go there வந்து ஒரு சஜஷன். அப்போ இதில் நாங்கள் சஜஸ்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் எழுதணும். நிரஞ்சி suggested going there. go வந்து ing மாறும், suggested going there again
tomorrow வந்து எப்படி மாறும்? The next day இல்லாட்டி following day ன்னு நீங்க எழுதலாம். There again the next day. இதுக்கும் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 13. Read the following advantages and disadvantages of mobile phones and put them in the correct column. அதாவது இதில் கையடக்க தொலைபேசியின் நன்மை தீமைகள் எல்லாம் கலந்திருக்கு. அதை நாங்கள் பிரித்து அட்வான்டேஜஸுக்கு கீழே, நன்மைகளுக்கு கீழேயும் தீமைகளுக்கு கீழேயும் எழுதணும். Write the correct letter in the correct column. Mobile phones can be used to give a message across the world instantly. நாங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக என்ன செய்யலாமாம்? உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நாங்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் நாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அது கட்டாயம் ஒரு அட்வான்டேஜ். Hunching into your phone in the dark can strain your eyes. இருட்டில் குனிஞ்சு ஒழுங்காக உட்காராமல் குனிஞ்சு கொண்டு உங்களோட ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களோட கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Anybody could steal your phone or delete your contact list in a minute. யாராலையும் உங்களோட ஃபோனை திருடி உங்களோட ஃபோனில் உள்ள கண்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் இல்லாமக்கலாம், ஃபோனில் உங்களோட பர்சனலான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அப்படி ஒரு சில பாதிப்புகளும் இருக்குது. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Sophisticated cameras in the phones help you to take quality photos. இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோனில் வந்து மிக அதிகமான தரத்தில் வந்து கேமரா இருக்குது. இப்போ அந்த கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோலாம் நல்ல தரமான படங்களாக இருக்கும். அதனால நாங்கள் அதை அட்வான்டேஜுக்குள்ளே எழுதலாம். You get addicted to your phone and forget to have communication in real life. நீங்கள் வந்து உங்களோட ஃபோனுக்கு அடிமையாகி உங்களோட நிஜ வாழ்க்கையில் யாரோடையுமே கதைக்காமல் இருப்பீங்க. அப்போ அதை நாங்கள் என்று இங்கே எழுதலாம். Mobile phones distract you from doing your other important work. உங்களோட மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு கவனச்சிதறலாகவே இருக்கும். வேறு முக்கியமான வேலைகளை செய்யாமல் மொபைல் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அதனால எஃப் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். There is a lot of fun and games in the phone to spend your leisure time. ரொம்பவே நிறைய ஃபன்னான கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பொழுதுபோக்கு நேரத்தில் மொபைல் ஃபோனில் விளையாடலாம். அது நாங்கள் ஜியில் அட்வான்டேஜாக எழுதலாம். மொபைல் ஃபோன்ஸ் ஹெல்ப் யூ ஸ்டே கனெக்டட் டு பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். உங்களோட கையடக்க தொலைபேசி மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற நபரோடையும் நீங்கள் ஒரு நட்பு பாராட்டலாம், கதைக்கலாம் இல்லையா? அப்போ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். Tapping constantly at your phone can cause strain injury in your fingers. தொடர்ந்து விரல்களாலேயே ஃபோனை தட்டி கொண்டிருக்கிறனால விரல்களுக்கு எதுவும் பாதிப்பு நேரலாம். அப்போ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஈஸி டு ஹேண்டில், வெரி ஈஸி. கையடக்க தொலைபேசியை வந்து யாருமே கொஞ்சம் சுலபமாகவே கற்றுக்கொள்ளலாம் எப்படி பாவிக்கிறதுன்னு. அப்போ அதை வந்து நாங்கள் ஜே என்று எழுதலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசித்தா அது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜாண்டு வசனத்தை வாசித்து விளங்கி கொண்டு நீங்கள் இதில் எழுதணும். நெக்ஸ்ட் we have test 14. As you know, it's an option between a letter, it can be formal or informal, and describing a bar graph. Now let's look at the marking scheme. Formal அல்லது informal லெட்டராக இருக்கலாம், டேபிள், கிராஃப், சார்ட், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். 4 செக்ஷன் படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் தராங்க. கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 2 மார்க்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்க்கு 2 மார்க்ஸ், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மல் லெட்டர் 2 வந்தால் நாங்கள் என்ன இதிலெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். கண்டென்ட் அண்ட் வார நேரம், ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட், அவங்க சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். லாங்குவேஜ் வந்து வெல் கனெக்டட், கரெக்ட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, நல்ல தொடர்பு இருக்கிற சரியான வசனங்களாக இருக்கணும். அதே நேரம் உங்களோட சொல் வளம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன், வெல் ஆர்கனைஸ்ட் ஐடியாஸ், கனெக்டட் மீனிங்ஃபுல் பேராகிராஃப்ஸ், ஃபார்மேட் ஆஃப் அன் இன்ஃபார்மல் லெட்டர். ஏன்னா இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்மல் லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒழுங்கான ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஐடியாஸ், ஒழுங்கமைக்கப்பட்ட எண்ணங்கள்.
கனெக்டட் மீனிங்ஃபுல் பேராகிராஃப்ஸ், ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் தொடர்பு இருக்கணும். அதே நேரம் ஒரு இன்ஃபார்மல் லெட்டரில் என்ன ஃபார்மேட்டோ அதை நீங்கள் கடைபிடிச்சிருக்கணும். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன், கிளியர் ஹேண்ட் ரைட்டிங். எந்த எழுத்துப்பிழையும் இல்லாமல் சரியான நிறுத்தற்குறியோட ஒழுங்கான கையெழுத்தில் எழுதியிருந்தால் உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வார நேரம் கண்டென்ட் வந்து கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன். முதலாவது அந்த பாராகிராஃபையோ டேபிளையோ சார்ட்டையோ வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக விளங்கி கொள்ளணும். ஆல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட், அது கொடுத்துருக்கிற எல்லா தகவல்களையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து வெல் கனெக்டட், கரெக்ட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, similar to formal or informal letter. Format and organization, well organized idea, நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். Mechanics of writing is also the same. No spelling errors, correct punctuation, clear handwriting. Now let's look at option A. Write one of the following, use about 100 words. As a part of the Children's Day celebrations, the grade 11 students of your school visited a children's home in your area. இப்போ சிறுவர் தின கொண்டாட்டங்களுக்காக தரம் 11 மாணவர்கள், உங்களோட பாடசாலையில் தரம் 11 மாணவர்கள் வந்து ஒரு சிறுவர் இல்லத்துக்கு வந்து சென்றிருக்காங்க. Imagine that you are one of the participants and write a letter to one of your friends telling him or her about the visit. நீங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உங்களை நீங்கள் நினைச்சு கொண்டு இந்த சிறுவர் இல்லத்துக்கு போய் நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்கன்னு உங்களோட நண்பர் அல்லது நண்பிக்கு விபரித்து நீங்கள் எழுதணும். இன்க்ளூட் where you went, எங்கே போனீங்க, who else went with you, வேறு யாரெல்லாம் உங்களோட வந்தாங்க, things you brought, என்னெல்லாம் கொண்டு போனீங்க, how you made them happy, அந்த சிறுவர்களை எப்படி நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்க, your feelings about the day, இங்கே இந்த நிகழ்ச்சியை நினைச்சு நீங்கள் என்ன உணர்வு உங்களுக்கு வருதுன்னு எழுதணும். 15 ஜெயமஹா ஸ்ட்ரீட், குளியாப்பிட்டிய, 25/6/2020. முதலாவது நீங்கள் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ், இது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர்னால உங்களோட அட்ரஸ் மட்டும் இருந்தால் காணும். அப்புறம் டேட், அப்புறம் சல்யூட்டேஷன், டியர் மிஹின், ஹவ் ஆர் யூ கீப்பிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க, hope you are relaxing after exams, பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். I have something interesting to share with you, எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கு. Grade 11 students from our school visited a children's home in our area and I took part in this event. தரம் 11 மாணவர்கள் வந்து எங்களோட பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறுவர் இல்லத்துக்கு போனோம். நானும் அதில் ஒரு ஆளாக இருந்தேன். We went to the Sarana Children's Home on the 10th of this month. இப்போ சிறுவர் இல்லத்தோட பேரை சொல்லி டேட்டையும் சொல்கிறீங்க. 5 representatives from each class went there. ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் 5 மாணவர்கள் வந்தாங்க. All 6 class teachers and 2 parents accompanied us. எல்லா கிளாஸ் டீச்சர் வகுப்பாசிரியர்களும் வந்தாங்க, 2 பெற்றோர்களும் வந்தாங்க. We too gave them exercise books, story books and stationery items mainly. நாங்கள் முக்கியமாக கொடுத்தது வந்து எழுத்துக்கொப்பி, கதை புத்தகங்கள், ஸ்டேஷனரி ஐட்டம், அதாவது பென்சில், பேனா, இரேசர், அந்த மாதிரி சாமான். We also took some homemade sweets to share with them. நாங்கள் அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்த இனிப்பு வகைகளையும் கொண்டு போனோம். We sang songs with them after tea. They enjoyed this day a lot. நாங்கள் அவங்க டீ எல்லாம் குடித்த பிறகு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் பாட்டு பாடியெல்லாம் என்ஜாய் பண்ணினோம். I feel so happy and satisfied about making those children happy. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது அந்த சிறுவர்களை வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்தின பிறகு. Hope we also can visit this children's home with our family one day. நாங்களும் ஒரு நாள் எங்களோட குடும்பத்தாக்களோட நாங்கள் இந்த சிறுவர் இல்லத்துக்கு போகணும். Let's do it during the coming holiday. நாங்கள் வர்ற விடுமுறை காலத்தில் இதை செய்வோம். Give my love to your sister and parents. எனது அன்பை உங்களோட தங்கச்சிக்கும் அல்லது அக்கா உங்களோட குடும்பத்தவருக்கும் தெரிவிங்க. பெஸ்ட் விஷஸ் சனுலி. இப்போ பெஸ்ட் விஷஸ் என்று சொல்லி நீங்கள் இந்த கடிதத்தை நிறைவு செய்யலாம். கடிதம் பார்க்க எப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து எழுதினதா இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். இப்போ நாங்கள் பாராகிராஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
The following bar graph shows the results of a survey done among grade 11 students about their favorite breakfast. இது ஒரு survey. இந்த survey எதை பத்தினது? தரம் 11 மாணவர்களின் விருப்பமான மிக மிக பிடித்த காலை உணவு என்னன்றதை பத்தினது. Study the graph and write a description of it. The following words will help you. இந்த வார்த்தைகளை கட்டாயம் நீங்க இன்க்ளூட் பண்ணி எழுதணும். More, most, less, least, none, many, equal. இப்போ வந்து என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னாங்க பார்ப்போம். ரைஸ் அண்ட் கறி, நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், கிரீன் கிராம்ஸ், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ். இங்கால வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சிஸ் வந்து இருக்கு. The above bar graph shows the results of a survey done among grade 11 students about their favorite breakfast. அந்த வசனம், அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்த கேள்வியிலேருந்தே எடுத்து எழுதலாம். The highest number of girls and boys like to have fast food as their breakfast. இப்போ நீங்கள் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹையஸ்ட் நம்பர் 10 மாணவர்களுக்கு, 10 கேர்ள்ஸுக்கும் 8 பாய்ஸுக்கும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது 18 பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான் மிகவும் பிடித்த உணவாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டுண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியும்? பர்கர், பிட்ஸா இந்த மாதிரி சாப்பாடை தான் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். Many girls wish to have string hoppers, but that number is less than the number who likes noodles. நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இடியப்பம் சாப்பிட பிடிக்கும். ஆனால் இடியப்பம் சாப்பிட விருப்பமான கேர்ள்ஸை விட நூடுல்ஸ் சாப்பிட விருப்பமான கேர்ள்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. The girls who like to have rice and curry are less than the boys who wish to have the same. அதாவது கேர்ள்ஸ் வந்து ரைஸ் அண்ட் கறி சாப்பிட விருப்பப்படுறதை விட வந்து பாய்ஸோட கம்பேர் பண்ணுற நேரம் குறைவாக இருக்குது. அப்போ இதில் என்ன அர்த்தம்? பாய்ஸ் தான் ரைஸ் அண்ட் கறி சாப்பிட விருப்பம்னு கூடவா சொல்லியிருக்காங்க. An equal number of boys like to have rice and curry and noodles. அப்போ ஈக்குவல் நம்பர், சமமான அளவில் ரைஸ் அண்ட் கறியும் நூடுல்ஸும் சாப்பிட விருப்பம்னு பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. More girls prefer having noodles when compared to the number of boys who prefer the same. ஆனால் நூடுல்ஸ் என்ற உணவு வர நேரம் நிறைய கேர்ள்ஸுக்கு தான் நூடுல்ஸ் சாப்பிட பிடிச்சிருக்கு, பாய்ஸுக்கு நூடுல்ஸ் அவ்வளோ தூரம் விருப்பம் இல்லை. The least number of boys like having green gram as their breakfast. பயறு வந்து பாசிப்பயிறு சாப்பிடத்தான் மிக மிக குறைந்த அளவான பாய்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க விருப்பம் இல்லைன்னு. அப்போ நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, மிக குறைந்த அளவான ஆட்கள் தான் தங்களுக்கு விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. However, none of the girls likes to eat green gram. ஆனால் ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் பாசிப்பயிறு சாப்பிட விருப்பம் இல்லை. Healthy food is less popular among both girls and boys according to this survey. இப்போ கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயை நீங்கள் எவ்வளோ தூரம் விளங்கி கொண்டிருக்கீங்கன்னு விளங்குது. அதாவது ஊட்டச்சத்து உள்ள ஆரோக்கியமான உணவு வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் பாப்புலராக இல்லைன்றது தான் இந்த சர்வேல தெரியுது. ஏன்னாண்டா பாசிப்பயிரெல்லாம் ரொம்பவே ஊட்டச்சத்து இருக்கிற உணவு, ஆனால் அது விருப்பமாக இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் ஊட்டச்சத்து மிக குறைந்த உணவு, ஆனால் அதைத்தான் எல்லாரும் விருப்பம் என்று சொல்லி சாப்பிட்றாங்க. இப்போ இதுக்கும் உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். Now let's look at test 15. Read the following text and answer the questions below it. It's a reading comprehension. We need to read very carefully and answer the questions. The equator is an imaginary line around the middle of the earth. ஈக்குவேட்டர் என்றது வந்து நாங்கள் எங்கட சௌகரியத்துக்காக, எங்கட கல்குலேஷன் நேரத்தை கணிக்கிறது இப்படி என்று எங்கட சௌகரியத்துக்காக பூமி பூலோகத்துக்கு மத்தியில் போட்டிருக்கிற ஒரு கற்பனை கோடு. இட் டிவைட்ஸ் த எர்த். இப்போ இட் இங்கே சிவப்பு கலரில் இருக்குது. எது இட் வந்து இது வந்து ஈக்குவேட்டர். இப்போ இதை வைத்து பின்னுக்கு கேள்வி வரும், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இட் டிவைட்ஸ் த எர்த் ரஃப்லி இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அது அன்னளவாக இந்த பூமியை வந்து 2 சமமான பகுதிகளாக பிரிக்குது. The areas close to the equator are hotter than those farther away. அந்த ஈக்குவேட்டருக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகளுக்கு வந்து வெப்பம் அதிகமாகவும், ஈக்குவேட்டரை விட தூரமாக இருக்கிற நாடுகளில் வெப்பம் குறைவாகவும் இருக்கும். India and Sri Lanka, for example, are much hotter than countries like France and England. ஏனெண்டா இந்தியாவும் இலங்கையும் ஈக்குவேட்டருக்கு மிக அருகாமையில் இருக்குது, ஆனால் ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் வந்து ஈக்குவேட்டரை விட்டு தூரத்தில் இருக்குது.
இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஹேவ் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ், அதாவது வெப்பமான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கு, ட்ராபிக்கல். France and England have temperate climates. டெம்பரேட்டண்டா அங்கே வந்து சீசன் 4 சீசன் இருக்கு, 4 சீசனும் மாறும். பொதுவாக வெயில் காலத்தில் கூட இலங்கையில் இருக்கிற அளவுக்கு வெயில் அங்கே இருக்காது. The coldest regions on the earth are near the north and south poles. வடக்கு தெற்கு போல் ரீஜனில் தான் வந்து மிக மிக குளிரான இடங்கள் இருக்குது. இப்போ நார்த் போல் சவுத் போல் உங்களுக்கு தெரியும், அண்டார்டிகா கேள்விப்பட்டிருக்கீங்க, அது சவுத் போலில் இருக்குது. மிக மிக குளிரான கண்டம் வந்து பூமியில் வந்து அண்டார்டிகா கண்டம். The hottest regions on earth are in South Asia, North Africa and Central America. மிக மிக அதிக வெப்பமுள்ள இடங்கள் என்ன? சவுத் ஏஷியா, தென்னாசியா, ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, அதுவும் வட ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, அதாவது மத்திய அமெரிக்கா பிரதேசங்கள்லையும் வந்து மிக மிக அதிகமான வெப்பமாக இருக்குது. The plant growth in a particular region is called its vegetation. Plant growth. இப்போ வெஜிடேஷன் என்றா என்ன? அந்த ஏரியாவில் அந்த சூழலில் இருக்கிற தாவர வளர்ச்சியை தான் நாங்கள் வெஜிடேஷன் என்று சொல்லுவோம். The vegetation of an area depends on its climate. காலநிலையை பொறுத்து தான் அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த ஊர் வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாவரங்கள் இருக்கும். The hot wet regions for instance have jungles as their commonest vegetation. Jungles, அதாவது மிகவும் சூடான அதே நேரம் மழை பெய்கிற இடங்களில் வந்து ஜங்கிள் காடுகள் தான் வெஜிடேஷனாக இருக்குது. The tops of the trees in these jungles are large. இந்த மாதிரியான காடுகளில் வந்து மரம் உயரம் வந்து இருக்கிற இலைகளாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். They meet overhead in a thick tangle. அதெல்லாம் ரொம்பவே குளுமி கூடி ஒரு எல்லாம் வந்து ஒரு சுத்துப்பட்டு தான் இருக்கும். டேங்கிள்னா எல்லாம் இறுகி போயிருக்கிறது. There are smaller trees underneath. அதற்கு கீழே வந்து உயரம் குறைவான நிறைய மரங்களும் இருக்கும். The forests in the temperate regions are different. அதாவது குளிரான 4 சீசன் இருக்கிற இடங்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். The undergrowth is not as thick as in the tropics. Undergrowth என்றா என்ன? கீழே வளர்கிற மரங்கள். அது வந்து அவ்வளோ தூரம், அதாவது ட்ராபிக்கல் கண்ட்ரியோட ஒப்பிடுற நேரம் அந்த அளவு தூரம் அதிகமான நெருக்கடியான ஒரு அண்டர்க்ரோத், அதாவது உயரம் குறைவாக இருக்கிற மரங்கள் குறைவாக இருக்கும். These forests are therefore more open than the jungles. இந்த ஃபாரஸ்ட் வந்து எங்கட ஊரில் இருக்கிற காடுகளை விட இங்கிலாந்தில் இருக்கிற காடுகள் வந்து திக்னஸ் வந்து குறைவாக இருக்கும். The driest areas are the deserts. உங்களுக்கு தெரியும் பாலைவனங்கள் தான் மிக மிக வறண்ட பிரதேசங்கள். They have very little vegetation. இதில் தே வந்து மறுபடி சிவப்பு கலரில் இருக்கனால அதை கொஞ்சம் கவனிங்க. இதில் தே வந்து டெசர்ட்ஸை தான் சொல்கிறாங்க. இந்த பாலைவனங்களில் வந்து தாவரங்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். The regions farthest north and south are regions with ice, snow and frost all the year round. அதாவது நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் எந்த நேரமும் பனிக்காலமாகத்தான் இருக்கும். Here too there is little or no vegetation. அதாவது வறண்ட பாலைவனத்திலையும் தாவரங்கள் இல்லை, மிக மிக குளிர் கூடின இடத்துலையும் தாவரங்கள் இல்லாமல் இருக்கு. Man's most important interest in vegetation arises from his need. அப்போ இது வந்து man, his need for food. நாங்கள் ஏன் தாவரங்களில் இவ்வளோ அதிகமான ஆர்வம் முக்கியமாக இருக்குது? எங்களுக்கு உணவு தேவைக்காக. He grows different kinds of crops in different climates. காலநிலைக்கு ஏற்றாப்ப போல் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரியான பயிர்களை நாங்கள் வந்து விளைவிக்கிறோம். Crops such as rice and maize need more water than crops like wheat and rye. அதாவது அரிசி மற்றும் சோளம் என்ற விளைச்சல் வந்து நிறைய தண்ணி தேவை. ஆனால் கோதுமை மற்றும் ரை என்ற ஒரு தாவர கிரெயின் இருக்குது, அதுக்கு வந்து அவ்வளோ தூரம் தண்ணீர் தேவையில்லை. ரைஸ் இஸ் த மோஸ்ட் வைட்லி க்ரோன் சீரியல். அரிசி தான் இந்த உலகத்திலே மிகவும் அதிகமாக விளைவிக்கப்படுற ஒரு தானியம். For the best and largest production, rice must have a warm, moist climate during the growing season. அதாவது நல்லா வளரணும், நல்ல விளைச்சல் வரணுமெண்டா அந்த காலநிலை எப்படி இருக்கணும்? ட்ரையாக வறண்ட காலநிலையாக இருக்கணும். அதே நேரம்
வார்மான காலநிலை. வார்ம் மாய்ஸ்ட்னா கொஞ்சம் வெப்பமாகவும் இருக்கணும், அதே நேரம் ஈரப்பதம் உள்ள கிளைமேட்டாக இருக்கணும். Maize grows on more than 200 million acres of land throughout the world. இந்த உலகம் பூரா 200 மில்லியன் ஏக்கர் கணக்கில் வந்து சோளம் விளைவிக்கப்படுது. The northern maize ripens more quickly than the southern maize. அதாவது வடக்கு பிராந்தியத்தில் விளைவிக்கிற சோளம் வந்து தெற்கு பிராந்தியத்தில் விளைவிக்கிறத விட கொஞ்சம் வேகமாகவே வந்து விளைச்சல் தரும். The greatest maize area in the world is in the USA. அமெரிக்காவில் தான் மிக அதிகமான அளவில் சோள பயிர்ச்செய்கை நடக்குது. Wheat, oats, rye and barley are called small grain. அதாவது வீட்னா உங்களுக்கு கோதுமை, ஓட்ஸ் தெரியும், rye and barley வந்து இது எல்லாமே ஒரு சில விதமான தானியங்கள். நாங்கள் வந்து கோதுமை தான் நாங்கள் வந்து மிகவும் அதிகமாக, அரிசிக்கு அடுத்தது கோதுமை நாங்கள் அதிகமாக பாவிக்கிறோம், மற்ற தானியங்களை வந்து பாவிக்கிறது நாங்கள் குறைவு. They do not need as much water as rice and maize do. அதாவது அரிசிக்கும் சோள விளைச்சலுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணீர் இதுக்கு தேவையில்லை. Wheat is the most widely grown small grain. கோதுமை தான் மிக அதிகமாக விளைவிக்கப்படுற சிறுதானியம். Europe is the most important producer of small grains. யூரோப்பில் தான் கோதுமை விளைச்சல் மிக அதிகமாக இருக்கு. The most important inedible crop grown by man is cotton. Inedible அதாவது நாங்கள் சாப்பிட முடியாது, ஆனால் நாங்கள் மிக அதிகமாக விளைவிக்கிற ஒரு தானியம் எது? காட்டன். உங்களுக்கு தெரியும், காட்டனில் தான் நாங்கள் வந்து எங்களோட பருத்தியில் தான் நாங்கள் எங்களோட முக்கியமான நிறைய உடைகள் எல்லாம், அது மிகவும் சௌகரியமான உடை, அதனிடம் விளைவிக்கிறது மிக கஷ்டம் என்றாலும் நாங்கள் அதிகமாக விளைவிக்கிறோம். Man grows many kinds of crops with his great knowledge of cultivation. மனிதன் வந்து நிறைய வித்தியாசமான பயிர்களை வந்து விளைவிக்கிறான். எந்த அறிவை வைத்து? விளைச்சல் வேளாண்மை அறிவை வைத்து. He can grow crops even in climates where such crops do not usually grow. இந்த காலத்தில் எங்களோட தொழில்நுட்ப சக்தியால் நாங்களால் வந்து அந்த காலநிலைக்கு ஏற்புடைய இல்லாத crops-ஐ கூட நாங்கள் வந்து வளர்க்க முடியுது. Man cannot change climate, but he can make friends with it. எங்களால் காலநிலையை மாற்ற முடியாது, ஆனால் காலநிலைக்கு ஏற்றா போல எங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளலாம். காலநிலையோட நாங்கள் வந்து நட்பு பாராட்டலாம்ன்றது தான் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அர்த்தம். Now let's look at the questions. What is equator? We underline the answer. Imaginary line. Drawn around the middle of the earth. Which sentences in paragraph 1 says that temperature in the area around equator is high? We looked at that sentence as well. இந்த வசனத்தில் நாங்கள் வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் டெம்பரேச்சர், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் எழுதுவோம். The areas close to the equator are hotter than those further away. Say whether the following statements are true or false. T or F by writing T or F in the space given. T, F எழுதி நாங்கள் வந்து வசனம் சரியானு நாங்கள் பார்க்கணும். The vegetation of an area relies on its climate. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தாவர வளர்ச்சியும் இருக்கும், அது வந்து true. The forests in the temperate regions are similar. காடுகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கு? இல்லை, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி காடுகளும் வித்தியாசமாக தான் இருக்கு.
Find the words from the text which mean the following. Plants growing beneath taller trees in a forest. அதுதான் undergrowthன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கீழே வளர சிறிய மரங்கள். The plant life of a particular region நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? Vegetation என்று சொல்லுவோம். What do the following words in the text refer to? Answer in the space given. இதைத்தான் நாங்கள் ஒவ்வொன்றா அண்டர்லைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே வந்தேன். இப்போ நாங்கள் திருப்பி எழுதுறது வேலை மட்டும்தான். It in paragraph 1, line 1 is equator. They in paragraph 2 was deserts. பாலைவனங்கள். His in paragraph 3, line 1 was man. Man's. It in paragraph 5, line 3 was climate. Underline the word closest in meaning to each word or phrase given below. Tangle, coil together, join, connect. Tangle வந்து எல்லாம் சுத்தி பின்னி பிணைஞ்சிருக்கிறது தான் நாங்கள் coil together என்று சொல்லலாம். Cereal வந்து ஒரு grain, தானியம். Study the 3 headings given below. Underline the most suitable heading. மிக பொருத்தமான தலைப்பு என்ன கொடுக்கலாம்? Crop cultivation, climate and vegetation, climate changes. இதில் நாங்கள் காலநிலை மற்றும் அதற்கேற்றமான தாவர வளர்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அடுத்த டெஸ்ட்டை பார்ப்போம். Test 16 is your final test in paper 2. It's a writing activity. Write on one of the following, use about 200 words. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. முதலாவது என்ன? அது ஒரு ஆர்டிக்கல். ரெண்டாவது ஒரு எஸ்ஸே. ஆர்டிக்கல்னா ஒரு மேகசீனுக்கு எழுதி கொடுக்குற ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். எஸ்ஸே வந்து கட்டுரை. மூன்றாவது என்ன? Imagine that you have been appointed as the head prefect of your school. Write a speech. உரை. நாலாவது வந்து ஒரு கதை. அது 4க்கும் ஏற்ற மாதிரி உங்களோட உரைநடை, சொல் எல்லாம் மாறணும். அது ரைட்டிங் ஸ்டைல், vocabulary எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும். Now let's look at the marking scheme. Again 4 sections: content, language, format and organization, mechanics of writing எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். In general, what do they refer to? Content, facts, clear description of points, required length. தரவுகள், தெளிவான விபரம். அடுத்தது 200 வார்த்தைக்கு குறையாமல் நீங்கள் எழுதியிருக்கணும். கதையண்டா அதுக்கு பிகினிங் அண்ட் எண்ட், ஒரு தொடக்கமும் முடிவனும் இருக்கணும். கம்ப்ளீட் அண்ட் மீனிங்ஃபுல், கதை வந்து முடிவுற்றதாக இருக்கணும், அதே நேரம் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்? வெல் கனெக்டட் சென்டென்சஸ், நல்ல தொடர்புபட்ட வசனங்கள். குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, நல்ல சொல் வளம். ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ், நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான உரைநடை இருக்கணும். ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன், வெல் ஆர்கனைஸ்ட் ஐடியாஸ், கனெக்டட் மீனிங்ஃபுல் பேராகிராஃப்ஸ். அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும், நல்ல தொடர்புபட்ட அர்த்தமுள்ள பந்திகளும் இருக்கணும். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங், கரெக்ட் ஸ்பெல்லிங், சரியான எழுத்து, கரெக்ட் பங்க்சுவேஷன், சரியான நிறுத்தற்குடி, கிளியர் ஹேண்ட் ரைட்டிங், தெளிவான கையெழுத்தும் இருக்கணும். Now let's look at option A. Write an article to a children's newspaper on the following topic: road accidents make people desolate. அதாவது வீதி விபத்துகள் மக்களை சோர்வு உற்றவர்களாக மாற்றும், அதே நேரம் மிக மிக கவலையை உண்டாக்குற விஷயம்தான் வீதி விபத்துகள். அதில் நீங்கள் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? how they take place, எப்படி அது நடக்குது. what we should do to prevent them, என்ன செஞ்சு இதை நீங்கள் தடுக்கலாம். how the people get affected, எப்படி மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்றதை பற்றி எழுதணும். road accidents make people desolate. There is an increase of road accidents today because of many reasons. நிறைய காரணத்துக்குனால வீதி விபத்துகள் வந்து மிகவும் அதிகரித்து செல்லுது.
One could be the mismatch between the number of vehicles and the condition of roads in our country. ஒரு mismatch, அதாவது ஒரு தொடர்பில்லை, அதாவது வாகன எண்ணிக்கைக்கும் வீதி நிலைமைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதாவது அதிக வாகனங்களும் வீதிகள் மிகவும் ஒழுங்கில்லாத ஒரு விதத்தில் இருக்கிறனால நிறைய விபத்துகள் நடக்குது. Lack of discipline of the people who use the roads also have contributed towards the increasing number of road accidents. Discipline, அதாவது ஒழுக்கம் இல்லாமல், ஒரு கவனம் இல்லாமல், ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கீனமாக வாகனங்களை ஓட்டுறனால அதுவும் வீதி விபத்துகளுக்கு அதிகரிக்க மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கு. Road accidents happen every day, causing injuries and deaths to people and damage to property. வீதி விபத்துகளான உயிரிழப்பு, உடல் காயம், ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டாகவே கைகால் இல்லாமல் போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே நேரம் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்றால் என்ன? சொத்து. சொத்துகளுக்கும் பாதிப்பே ஏற்படுது. Thus it has become a huge problem in this country. அதனால் இது இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. Drivers of vehicles do not follow road rules at times. For instance, they increase the speed of driving without considering the speed limits. வாகன ஓட்டுநர்கள் வீதி விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. வேகம் மிக அதிகமாக அளவில் வண்டி எல்லாம் ஓட்டுறாங்க. Some drink and drive with the false confidence they get as a result of consuming alcohol. ஒரு சிலர் குடிபோதையில் அந்த குடிபோதை தார அந்த போதை உணர்வு ஒரு பிழையான, ஒரு பொய்யான நம்பிக்கை, தன்னம்பிக்கையை கொடுக்கறனால தன்னால் ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும்னு நினைச்சு கொண்டு கார் ஓட்டி விபத்து நிகழுது. Pedestrians too use the roads carelessly. வீதியில் பாதசாரிகளும் என்ன செய்கிறாங்க? பிழையாத்தான் ரோட்டில் நடக்கிறாங்க. They use mobile phones while walking. காதில் ஃபோனை வச்சுக்கொண்டு இல்லாட்டி ஃபோனை பார்த்துக்கொண்டு நடந்து விபத்துகள் நடக்குது. And sometimes cross the roads where there are no zebra crossings. கடவு கோட்டை இல்லாமல் கடக்கிறனால அந்த நேரமும் வீதி விபத்துகள் நடக்குது. To prevent road accidents, people have to be punished properly when they break road rules. விதிமுறைகளை உடைக்கிற நேரம், மீறுற நேரம் ஒழுங்கான தண்டனைகள் வழங்கப்படணும். They also should be taught the importance of self-discipline from young ages. சிறு வயதிலிருந்தே வீதி விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு என்ன காரணம், அதே நேரம் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், நாங்கள் எப்படி பொறுப்பானவர்களாக இருக்கணும்ன்றதையும் கற்றுக் கொடுக்கணும். Awareness programs also can be conducted to make people think more about sensibly using the road. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கட்டாயம் இருக்கணும். அதாவது எவ்வாறு ஒழுங்கா, சென்சிபிள்னா ஒழுங்கா எவ்வாறு வீதிகளை பயன்படுத்தணும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இதுக்கு நீங்கள் செய்யலாம். If the number of road accidents does not decrease, people will get affected in many ways. வீதி விபத்துகளோட சதவீதம் குறையாட்டி மக்கள் பல விதத்தில் பாதிக்கப்படுவார்கள். Sometimes the breadwinner of the family dies. ஒரு சில நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சா அந்த நபர் இறந்துட்டா அதனால் அந்த குடும்பமே ரொம்பவே கஷ்டத்தில் விழும். Then the entire family is in trouble. Public property can also be damaged due to road accidents. பொது சொத்துகளும் வீதி விபத்தினால சேதப்படுது. Therefore, it is the responsibility of all citizens to make the road a safe place for everyone to travel. அதனால் எங்களோட எல்லாரோட கடமை தான் நாங்கள் இந்த வீதிகள் பாதுகாப்பாக இருக்கணும்டா நாங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளணும். Now we move on to option B. Write an essay on simple life gives you happiness. மிக எளிமையான வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை, சந்தோஷம் அளிக்கிற வாழ்க்கை என்ற தலைப்பில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும். என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? வாட் சிம்பிள் லைஃப் மீன்ஸ், எளிய வாழ்க்கை என்றால் என்ன? ஹவு இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ், அதனால் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது? பீப்புள் ஹூ ஸ்பெண்ட் சிம்பிள் லைஃப்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது யாரெல்லாம் பிரபலமான மக்களில் யாரெல்லாம் எளிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் உதாரணம் கொடுக்கணும். அட்வான்டேஜஸ், மணி சேவிங், ஹெல்தி, ஃப்ரூகாலிட்டி, ஹாப்பினஸ். உங்களை காசு சேமிக்கப்படுது, நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுவீங்க. ஃப்ரூகாலிட்டி, சிக்கனமாக வாழ்க்கையை வாழுவீங்க. ஹாப்பினஸ், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்கன்னு இந்த கட்டுரையில் எழுதணும். A simple life gives you
happiness. Health is the highest gain, happiness is the highest wealth. ஆரோக்கியம் தான் எங்கட இந்த உலகத்திலேயே மிக அதிகமான ஒரு சொத்தா இருக்கும். அதே நேரம் highest gain happiness, அதே மாதிரி சந்தோஷமும் எங்கட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சொத்தாக அமையும். These are Lord Buddha's words. இது வந்து கௌதம புத்தரோட வார்த்தைகள். According to Dhammapada. This explains how important happiness is. இது உங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம்ன்றது வந்து இன்பம்ன்றது வந்து எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கு காட்டும். Happiness is always associated with simplicity. சந்தோஷம்ன்றது வந்து இன்பம்ன்றது வந்து எளிய வாழ்க்கை முறையோட தான் எப்பயுமே தொடர்பு பட்டு இருக்கு. In other words, if we live a simple life, it will not be hard to be happy. எளிய வாழ்க்கை வாழ்ந்தா எங்களுக்கு வந்து மிக சுலபமாக நாங்கள் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். What is a simple life? எளிய வாழ்க்கை என்றால் என்ன? It means to live according to what we have without trying to compete with others. எளிய வாழ்க்கை முறையில் என்ற என்ன? நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதற்கு ஏற்றா போல வாழ்கிறது, போட்டி போட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிற வாழ்வு இல்லை. Living simple does not mean you don't have to work hard. எளிய வாழ்க்கை முறைன்றதுக்காக நீங்கள் வந்து கடினமாக உழைக்காமல் இருக்கக்கூடாது. We do have to work hard to be successful. நாங்கள் கட்டாயம் கடினமாக வேலை செய்து எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். But we need to know that money alone cannot give us everything. அதே நேரம் காசு மட்டும் பணம் மட்டும் எங்களுக்கு எல்லாம் தராதுன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். We need money only for necessary things. எங்களுக்கு எதற்கு பணம் தேவை? நிறைய அத்தியாவசியமான ஒரு சில விஷயங்களுக்காக தேவை. We must not waste money for unnecessary things like junk food and extravagant clothing. நாங்கள் வந்து எங்களோட கடினமாக உழைச்சி சம்பாதிச்ச காசை வந்து ஜங்க் ஃபுட், ஆரோக்கியமில்லாத உணவுகளை சாப்பிட்டும், எக்ஸ்ட்ராவகன்ட் க்ளோதிங், மிக அதிகமான விலை உயர்ந்த உடுப்பெல்லாம் வாங்கியும் செலவழிக்க கூடாது. We must divide earnings according to necessities. நாங்கள் எவ்வளோ காசு சம்பாதிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை வந்து நாங்கள் எங்களோட தேவை, அத்தியாவசிய தேவைகளுக்காக நாங்கள் வந்து பிரிக்கணும். Not forgetting that we have to save money. அதே நேரம் நீங்கள் காசு சேமிக்கவும் வேண்டும். A simple life teaches us to live a healthy life from young ages. நீங்கள் எளிய வாழ்க்கை முறையை சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்து கொண்டிருந்தா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும். When this training is not given to children, they as adults will go beyond their capacity and become debtors to the world. இது சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்காட்டி வளர்ந்த பிறகு என்ன நடக்கும்? அவர்கள் கடனாளியாக இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருப்பார்கள். In conclusion, முடிவுரையாக என்ன சொல்லலாம்? If we live within our means, it leads to happiness. எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்து வாழ்ந்தால் நாங்கள் மிக சந்தோஷமாக இருப்போம். All religious leaders have preached this important message. எல்லா மத குருமாட்களும் வந்து இந்த முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. This training for a simple living has to be given to children from school itself. பாடசாலையிலிருந்தே மாணவர்களுக்கு எளிய வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கணும். Then more people will know the value of living a simple life and how it ensures our happiness. அப்படி செய்தால் தான் நிறைய பேருக்கு வந்து எளிய வாழ்க்கை முறையினால தான் சந்தோஷம் வந்து மிக சுலபமாக கிடைக்கும்ன்றது விளங்கும். Now, option C. Imagine that you have been appointed as the head prefect of your school. நீங்கள் தான் மாணவ தலைவி அல்லது தலைவர். Write a speech you would make at the Teachers' Day celebrations. ஆசிரியர் தின கொண்டாட்டங்களில் நீங்கள் எப்படி ஒரு உரையாற்றுவீங்கன்னு பார்ப்போம். Welcome the teachers. வரவேற்பு செய்யணும். Explain the hard work done by the teacher. ஆசிரியர்களின் கடின உழைப்பை பற்றி எழுதணும். Say how the children benefited by the teacher. மாணவர்கள் அந்த ஆசிரியரின் கடின உழைப்பால் எவ்வாறு பயன் பெற்றார்கள் என்று நீங்கள் எழுதணும். Pay your gratitude. உங்களோட நன்றி கடனை நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையால் சொல்லணும். Good morning dear principal, vice principal and my dear teachers and friends. வரவேற்புரை செய்தாச்சு. I am indeed privileged to address you as the head prefect of this esteemed school on a very special day like this. நான் வந்து மிகவும் பெருமைப்படுறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு. Why do I call this a very special day? நான் இன்றைய நாளை ஏன் ரொம்பவே சிறப்பான நாளாக நான் சொல்கிறேன், நான் கருதுறேன்.
It is the Teachers' Day celebration. இன்றைக்கு தான் ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள். I would like to once again warmly welcome our dedicated members of the staff. எங்கட ஆசிரியர் குழாமை வந்து நான் மறுபடியும் மனதார வரவேற்கிறேன். You are the pillars of strength in our school. Students consider you as second mothers. நீங்க தான் எங்கட பாடசாலையின் தூண்கள், எங்கட மாணவர்களுக்கு ஒரு இரண்டாவது தாயாகவும் இருக்கிறீங்க. You work hard to impart knowledge to us. மிகவும் கடினப்பட்டு எங்களுக்கு அறிவை வளர்க்குறீங்க. You tirelessly work to prepare the lessons and to deliver them in interesting ways. மிகவும் கடினமாக உழைத்து லெசன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை மிகவும் சுவாரஸ்யமான விதங்களில் எங்களுக்கு கற்பித்தும் கொடுக்குறீங்க. It is not only the knowledge we receive from you, but all of us are benefited by you in many different ways. அறிவு மட்டும் இல்லை, நாங்கள் வேறு விதங்கள்லேயும் உங்களால் பயன்பெறலாம். You teach us values and manners. எங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. They help us to be well-rounded individuals in the future. அதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வந்து உதவி செய்யும். You also teach us how to face challenges in life. நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி சவால்களுக்கு முகம் கொடுக்கறது என்றதையும் நீங்கள் எனக்கு கற்பித்து கொடுத்துருக்கீங்க. You are strict sometimes. ஒரு சில நேரம் நீங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறீங்க. But we know you do everything to make us better people. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் நல்ல மனிதர்களாக மாறணுமன்றதுக்காக கடினமாக உழைக்கிறீங்க என்று. Therefore, my dear teachers, we are very fortunate to be students of you. We appreciate your dedication. அதனால் அன்பார்ந்த ஆசிரியர்களே, உங்களோட மாணவர்களாக இருக்கிறதுக்கு நாங்கள் நிறைய கொடுத்து வச்சிருக்கணும். அதே நேரம் உங்களோட இந்த கடின உழைப்புக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். Let me take this opportunity to express our heartfelt gratitude to our teachers on behalf of the entire student body of the school. இந்த தருணத்தில் நான் எங்களோட மாணவர்கள் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். I would like to end my speech with a famous quote about teachers. A good teacher is like a candle. It consumes itself to light the way for others. முஸ்தபா கெமல் அத்ததுர்க். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு நல்ல ஆசிரியர் வந்து ஒரு மெழுகுவர்த்தி போல தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி வருத்தி மாணவர்களுக்காக ஒரு நல்ல பாதையை வடிவமைத்து கொடுப்பவர்கள். Thank you very much for giving me this opportunity today. Have a good day. அப்படி என்று சொல்லி நீங்கள் கூட உரையை நிறைவு செய்யணும். Now let's look at the final option, a story writing. Begin as follows. Once I was in a bus to get home after school. A young lady sat next to me with a cute baby. நான் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிற நேரம் வந்து ஒரு இளமையான ஒருத்தவங்க வந்து இந்த பக்கத்தில் உட்காந்து ஒரு அழகான ஒரு குழந்தையும் பக்கத்தில் வச்சு அமர்ந்து இருந்தாங்க. Now let's start reading the story. Once I was in a bus stop to get home after school. A young lady sat next to me with a cute baby. The baby was looking at me and smiling all the time. அந்த குழந்தை வந்து என்னை பார்த்து சிரிச்சு கொண்டே இருந்துச்சு. The bus got late, so I was communicating with the baby using gestures for a long time. And the mother took no notice of me. பஸ் பேருந்து வர வந்து கொஞ்சம் தள்ளி போனனால நான் அந்த பிள்ளையோட வந்து அந்த சைகையால் ஜெஸ்டர்ஸ்னா சைகையால் நான் அந்த பிள்ளையோட கதைச்சு கொண்டே இருந்தேன். ஆனால் அம்மா வந்து என்னை கவனிக்கவே இல்லை. At one point the baby attempted to jump off his mother's lap. ஒரு தருணத்தில் வந்து குழந்தை வந்து அவரோட அம்மாவோட மடியிலிருந்து தாவரத்துக்கு வந்து பார்த்தார். The next moment he fell and I got scared. அப்புறம் வந்து திடீர்னு விழுந்துட்டேன் அப்படி தாவை பார்த்து. அப்புறம் அழ தொடங்கிட்டார். எனக்கு ரொம்பவே பயம் வந்துட்டு. The baby started crying loudly. His mother got upset. I felt guilty. பிள்ளை கத்தி அழுது, அம்மாவுக்கு கவலை, அதனால எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. Was it because of me the baby fell? என்னால் தான் இந்த குழந்தை விழுந்துச்சா? I started thinking. But there was no time to waste. I had to help them. The baby had got a few bruises too. யோசிக்க நேரம் இல்லை, நான் உடனடியாக உதவி செய்யணும். பிள்ளைக்கு ஒரு சில சிராய்ப்புகளும் இருந்தது. As the mother was trying to comfort the baby, I went to the road in search of help. Luckily, another elderly woman was coming our way. நான் வந்து உதவி தேடி போன நேரம் இன்னொரு கொஞ்சம் வயது மூத்த ஒரு பெண்மணியும் வந்தாங்க. She called a 3-wheeler within 5 minutes. 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க ஒரு
3-வீலரை கூப்பிட்டுருக்காங்க. ஆஃப்டர் தட் த உமன் வெண்ட் அவே. அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து போயிட்டாங்க. ஐ ஹேட் டு மேக் அ டிசிஷன் வெதர் டு கோ வித் த லேடி ஆர் ஸ்டே ஃபார் அ பஸ். நான் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது. அந்த பெண்மணியோட அவங்க வைத்தியசாலைக்கு போகிறதா இல்லாட்டி நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதா. ஷீ வாஸ் ஹெல்ப்லெஸ். அவங்களுக்கு ஒரு உதவியுமே செய்ய யாரும் இல்லை. ஐ ஹேட் டு ரியாக்ட் ஃபாஸ்ட். நான் வந்து மிகவும் துரிதமாக ஒரு முடிவை எடுக்கணும். I accompanied the lady and the baby to the hospital because there was a bump on his head and also he vomited. நான் வந்து இது வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம் இல்லையா. அந்த பிள்ளை விழுந்தது மட்டும் இல்லாமல் தலையில் ஒரு வீக்கமும் இருந்திருக்கு, பிள்ளை வந்து வாந்தியும் எடுத்திருக்கு. அதனால் நான் அவங்களோட வைத்தியசாலைக்கு போனேன். After we reached the hospital, I realized that the baby was in safe hands. வைத்தியசாலைக்கு போன பிறகு தான் பிள்ளை வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு எனக்கு ஆசுவாசமாக இருந்தது. Then I had no way of going back home. அது பிறகு எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. I was far away from home. நான் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தேன். I was helpless too. இப்போ நானும் வந்து உதவி இல்லாமல் தான் நிற்கிறேன். What would my mother be thinking? எந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களோ தெரியலை. The young lady saw me standing outside. அந்த இளம் பெண் வந்து நான் வெளியில் நிற்கிறத பார்த்தாங்க. She was so thankful to me. அவங்க ரொம்பவே நன்றி சொன்னாங்க. She called a friend who lived close by to stay with the baby. அவங்க வந்து அவங்களோட நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்களோட குழந்தைய அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. Then she booked a cab and dropped me home. அப்புறம் அவங்க கேப் ஒன்று புக் பண்ணி அவங்க என்னையும் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. My mother felt relieved to see me, though she had got upset before. அம்மாவுக்கு வந்து என்னை பார்த்தோன்னே ஆசுவாசமாக இருந்தாலும் அதுக்கு முதல்ல அவங்களும் நிறைய அப்செட் ஆகிட்டாங்க, என்னடா இன்னும் வீட்டுக்கு வரலையேண்டு. I felt happy to have helped a person in need. நான் வந்து ஒரு உதவி தேவைப்பட்ட ஒருத்தருக்கு வந்து உதவி செய்ததை நினைத்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. Now we have completed the UA province paper 2019, both paper 1 and paper 2.